அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு பரோட்டா சுட தெரியாதா? அப்போ கண்டிப்பாக சுடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன், நாகா மைதா எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 150 கிராம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உருண்டை போட்டுக்கிட்டு நல்லா கவுண்டர் டாப்பில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வளட்டி எடுத்துக்கலாம். நல்லா வளட்டி எடுத்துகிட்டு எண்ணெய் தடவி நல்லா வளட்டி எடுத்துக்கோங்க. எவ்வளோ அளவுக்கு உங்களால் வளட்ட முடியும் வளட்டி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நான் அடித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். அது மேலே எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடுங்க. அப்படியே ரோல் பண்ணி அப்படியே வச்சிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அடிக்க தெரியலையா, அப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம வளட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடிக்க தெரியாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம பொசன்னு சாஃப்டாக இருக்கும். நூல் பரோட்டா மாதிரியே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கடையிலே வாங்கி சாப்பிட மாட்டீங்க, கடை டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பரோட்டா செய்ய தெரியலைனாலும் நீங்கள் செஞ்சீங்களான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பாய்.